வணக்கம். ஆர்.பி. உதயகுமாரை சந்திக்கும் அதிமுகவின் நிர்வாகிகள் உடனடியான முடிவை வெளியிட வேண்டும். அதிமுகவின் நிர்வாகிகள் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் நெருக்கமாக இருக்கக்கூடியவர் ஆர்.பி. உதயகுமார் மட்டும்தான். அவரது வலதுகையாக இருக்கக்கூடியவர். ஓபிஎஸ் எடப்பாடி என்று இரண்டாக பிளவுபட்ட போதிலும் எடப்பாடியின் பக்கம் இருந்தவர். எஸ்.பி. வேலுமணி எடப்பாடி என்று இரு பிரிவாக அணியாக பிரிந்த போதிலும் எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் இருந்தவர் ஆர்.பி. உதயகுமார் அவர்கள். அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் ஜெயலலிதா அவர்களது ஒட்டுமொத்தமான ஆதரவை பெற்றவரும் தான் ஆர்.பி. உதயகுமார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஜெயலலிதா அவர்களது மறைவிற்கு பிறகு அதிமுக இக்கட்டான சூழலில் இருந்த பொழுது தென் மாவட்ட சமுதாய மக்களுக்கு எதிராக, அவரது சமுதாயத்திற்கு எதிராக எடப்பாடி பல தகவல்களை வெளியிட்ட போதிலும், பல உத்தரவுகளை முதல்வராக இருந்த பொழுது வெளியிட்ட போதிலும் எடப்பாடிக்கு ஆதரவாக செயல்பட்டு தென் மாவட்ட சமுதாய ஆதரவுகளை ஆர்.பி. உதயகுமார் இழந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவறான பாதையில் செல்கிறார் என்பதை ஆர்.பி. உதயகுமார் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அதையும் எடப்பாடிக்கு ஆதரவாக அவரால் எப்படி செயல்பட முடிகிறது என்பதை தற்பொழுது அதிமுகவின் நிர்வாகிகளை தனிப்பட்ட முறையில் ஆர்.பி. உதயகுமாரை சந்தித்து கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். உங்களது அதிகாரங்கள், உங்களது பதவி அனைத்தும் இந்த அதிமுக என்ற எல்லைக்குள் இருக்க வேண்டுமா, தமிழ்நாட்டின் ஆளுமையாக வர வேண்டுமா என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். அதிமுகவின் தொண்டர்கள் ஒவ்வொருவரும் வேறு கட்சியிலும் அதிமுகவை புறக்கணிக்கக்கூடிய வகையிலும் உருவெடுத்து வருகிறார்கள். இது தொடர்ந்தால் அதிமுகவின் பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி வெறும் கட்டிடத்திற்கும் அங்குள்ள மரங்களுக்கும் மட்டும்தான் பொதுச்செயலாளராக எடப்பாடி இருப்பார். இது நடக்க வேண்டுமா? இல்லை என்றால் அவரிடம் கூறுங்கள், அதிமுகவின் ஒற்றுமைக்கான ஏற்பாடுகளை செய்ய உங்களால் முடிந்ததை எடுத்து கூறுங்கள். உடனடியாக பொதுக்குழுவை கூட்டி சசிகலா அவர்களை அதிமுகவில் இணைந்து பணியாற்றுவதற்கும், எப்படி எம்ஜிஆர் அவர்களது மறைவிற்கு பிறகு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஒட்டுமொத்தமாக இக்கட்டான சூழலில் இருந்தபொழுது சசிகலா அவர்கள் உறுதுணையாக சிறப்பான வழியை எடுத்து காட்டியவர். தற்பொழுது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகமும் தற்பொழுது ஆட்சியை அமைக்கவில்லை. அதிமுகவும் எதிர்க்கட்சியாக கூட வர முடியவில்லை. புதிதாக மூன்றாவதாக ஒரு கட்சி 2 ஆண்டில் முதல்வராக விஜய் அவர்கள் உருவெடுத்துள்ளார் என்றால் அது எடப்பாடி செய்த தவறுதான். மக்கள் விஜய் அவர்களை தேர்வு செய்ததற்கு காரணம் திமுகவிற்கு மாற்றாக அதிமுக இல்லை என்பதை உணர்ந்துதான். ஆர்.பி. உதயகுமார் இதையும் அவர் எடுத்து கூறவில்லை என்றால் இனியும் அவர் ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் எடப்பாடியின் வலதுகையாகவே மட்டுமே இருப்பாரே தவிர அதிமுகவின் எம்எல்ஏவாக இனி ஒருபோதும் அவரால் வர முடியாது. உள்ளாட்சி தேர்தலிலும் அவரது தொகுதிகளில் ஒரு இடங்களை கூட கைப்பற்ற முடியாது. மக்களிடம் தற்பொழுது தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஆலோசனைகளும் 1 கோடி தொண்டர்கள் தற்பொழுது அதிமுகவில் இருப்பார்கள் என்று நீங்கள் நினைத்தது தவறு. பெண்களது ஓட்டுக்களும் இளைஞர்களது ஓட்டுக்களும் ஒட்டுமொத்தமாக அதிமுகவில் இருந்து இழக்கக்கூடிய சூழலையும் எடப்பாடி உருவாக்கிவிட்டார். புதிய தலைமுறைகள் தற்பொழுது தமிழ்நாட்டில் உருவெடுத்து விட்டது. அவர்களது ஒட்டுமொத்தமான சுய சிந்தனைகள் அதிமுகவின் பக்கம் வரவில்லை. இதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தவறுதான். இது போன்ற தவறுகளை இன்னமும் எடப்பாடி தொடர்ந்து செயல்பட்டால் நிச்சயம் அதிமுக சுக்குநூறாக உடையும். கிட்டத்தட்ட 25% அதிமுகவின் நிர்வாகிகள் தாவேகாவில் இணைந்து விட்டார்கள். அவர்களுக்கு முக்கியமான பதவிகளும், ஏன் 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்து வாரிய தலைவர் பதவிகளையும் பெற்றுவிட்டார்கள். இனியும் அதிமுகவின் நிலைமை நிச்சயம் மிகவும் மோசமாக மாறும். அதற்கு எடப்பாடியே வழிவகுப்பாரா என்பதை நீங்கள்தான் யோசிக்க வேண்டும். நிர்வாகிகளது மனதில் என்ன இருக்கிறது, களத்தின் எப்படி சூழல் இருக்கிறது என்பதை நிர்வாகிகளுடன் தலைமை பேச வேண்டும்.
தலைவி என்ற அந்த அதிகாரத்திற்குள்ளேயே அவர் இருப்பது சரியல்ல. நாம் ஆட்சியை அமைக்காதபோது தலைவர் என்ற அந்த வட்டத்திற்குள்ளேயே இருக்காமல் சக நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு களப்பணிகளை எப்படி மேற்கொள்ளலாம், புதியவர்களை எப்படி அதிமுகவில் இணைக்கலாம் என்பதை பேசக்கூடியவர்தான் உண்மையான தலைவர். ஆனால் நான் தலைவராக இருக்கிறேன், என்னை பற்றி யாரும் அவதூறு பேசக்கூடாது, விமர்சனம் செய்யக்கூடாது, தோல்விற்கு தொண்டர்கள் காரணம், வெற்றிக்கு நான் தான் காரணம் என்று பேசுவது எந்த விதத்தில் நியாயம் என்று நிர்வாகிகள் எடப்பாடியின் வலதுகையாக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் அவர்களிடம் பேசுவது ஒட்டுமொத்தமான மாற்றத்திற்கான வழியாக அமையுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தளவிற்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துவது நிர்வாகிகள் மட்டும்தான். அவர்கள்தான் கிளை நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு ஒவ்வொரு பூத்களிலும் என்ன செயல்பாடுகள், அதிமுகவின் கொள்கைகள், கோட்பாடுகள், நலத்திட்ட உதவிகள் மக்களிடம் நேரடியாக செல்கிறதா என்பதை புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் முடியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாட்டின் காரணமாக மக்கள் இன்னமும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது கோபத்துடன் இருக்கிறதை நம்மால் புரிந்து கொள்ளவும் முடிகிறது. இதுபோன்ற தவறுகள் நடைபெறாமல் இருப்பதற்கு நிச்சயமாக அதிமுகவின் ஒற்றுமை மட்டும்தான் வழி. கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வர நினைத்தால் அவர்களை எடப்பாடி தொடர்பு கொண்டு மன்னிப்பு கடிதம் கொடுத்து அதிமுகவில் இணைக்கக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதுதான் சிறந்த வழி, அதுதான் வெற்றிக்கு உதவும். இல்லை என்றால் மிகப்பெரிய தோல்விதான் அதிமுகவில் நிகழும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி மிகப்பெரிய ஒரு பேரியக்கமாக தொடர்ச்சியாக 2 முறை ஆட்சி அமைக்கக்கூடிய வகையிலான வெற்றியை மக்கள் தேடி தந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஏன் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டோம்? 84 தொகுதிகளில் கிட்டத்தட்ட டெபாசிட்டை இழக்கக்கூடிய நிலைமைக்கு நாம் அருகாமைக்கு சென்று விட்டோம். இதற்கெல்லாம் யார் காரணம்? உட்கட்சிகளில் இருக்கக்கூடிய மோதல்களை நாம் அதிக அளவு கவனத்தை செலுத்தி மக்களது குறைகளை நாம் பார்க்காமல், திமுகவின் ஆட்சியில் எதிர்க்கட்சியாக போராட்டங்கள் எதுவும் நடத்தாமல், மக்களுக்கான நீதியை பெற்றுத்தராமல் வேடிக்கையாக மக்களுடன் நாம் மக்களாக பார்த்ததுதான் மக்கள் புதியவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கிவிட்டார்கள். நிச்சயம் அது தவறு கிடையாது. புதியவர்கள் வந்தாலும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம், மக்களும் புரிந்து கொள்வார்கள் யார் சிறப்பான ஆட்சியை கொடுக்கிறார் என்பதை. ஆனால் எடப்பாடி இப்பொழுது செய்ததுதான் மிகப்பெரிய தவறு என்று ஆர்பி உதயகுமாரிடம் நிர்வாகிகள் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள். ஆர்பி உதயகுமார் எடப்பாடியிடம் பேசி எடுத்து கூறினால் எடப்பாடி பழனிசாமி கேட்பாரா என்பதை உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் கமெண்டில் கூறுங்கள்.